தீர்மானங்கள்ல நம்பிக்கை இல்லா தீர்மானம் மற்றும் நம்பிக்கை தீர்மானம் இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் இருக்கு. நம்பிக்கை இல்லா தீர்மானம் யாரு கொண்டு வருவாங்க, நம்பிக்கை தீர்மானத்தை யாரு கொண்டு வருவாங்க, இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்பிக்கை இல்ல, யாருக்கு மேல நம்பிக்கை இல்ல, ஆளும் கட்சிக்கு மேல நம்பிக்கை இல்ல. அப்ப யாரு கொண்டு வருவாங்க, எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க. நம்பிக்கை தீர்மானம் யாரு கொண்டு வருவாங்க, எங்க ஆட்சிக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி கொண்டு வருவாங்க. எதிர்கட்சி கொண்டு வந்தா நம்பிக்கை இல்லா தீர்மானம், ஆளுங்கட்சி கொண்டு வந்தா நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்ப்போம். மக்களவை பொறுப்பு அப்படின்னா என்னதுன்னா, இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை மக்களவையில தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 75 சொல்லுது. ஏன்னா மக்களவை அரசாங்கம், பிரதமர் மற்றும் அவர் தலைமையிலான அமைச்சரவை எதற்கு பொறுப்பானது அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்பானது. மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது. அடுத்து நீக்கம். என்ன நீக்கம்? ஒருவேளை நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி அடைஞ்சிட்டு ஆட்சியில நம்பிக்கை இல்லை அப்படின்னா அரசாங்கம் பதவி விலகணும். அடுத்து குறைந்தபட்சம். என்ன குறைந்தபட்சம்? யாரு கொண்டு வராங்க, எதிர்கட்சி கொண்டு வருது. அப்போ குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களுடைய கோரிக்கை இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கொண்டு வர முடியும். 50 உறுப்பினர்கள் ஆதரவு இல்லை அப்படின்னா இதை கொண்டு வர முடியாது. அடுத்து நம்பிக்கை தீர்மானம் யாரு கொண்டு வருவாங்க, நம்பிக்கை தீர்மானத்தை ஆளுங்கட்சி தான் கொண்டு வருவாங்க. ஒருவேளை குடியரசுத் தலைவர் பெரும்பான்மை குறைவாக இருக்கு அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா ஆளுங்கட்சியை அழைத்து குறிப்பிட்ட கால அளவு கொடுத்து அதுக்குள்ள உங்களுடைய நம்பிக்கையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையை நிரூபிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி தொடரும். நம்பிக்கையை நிரூபிக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்சியை குடியரசுத் தலைவர் கலைச்சிருவாரு. இரண்டு முக்கியமான தீர்மானங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படுறது. நன்றி.